எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி விரதம் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போறவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. 6 நாள் விரதமா, 7 நாள் விரதமா அப்படிங்கிற கன்ஃப்யூஸ் இருக்கும். அதே மாரி முதல் முறையா சஷ்டி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா, அந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்க போற 22ஆம் தேதிக்கு முன்னாடி 21ஆம் தேதியே நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுப்போம். நெறைய விஷயம் எனக்கும் தெரியாம இருக்கும். சஷ்டி விரதம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப வந்து கரெக்ட்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு பெர்ஃபெக்ட்டான ப்ரொசீஜர் நான் நெறைய டைம் ஃபாலோ பண்றது கிடையாது. எனக்கு மனசுக்கு திருப்தியா என்ன தோணுதோ அது மட்டும் தான் நான் செய்ற மாரி இருக்கும். எனக்கு தெரியாத நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 6 நாள் அல்லது 7 நாள் விரதம் இருக்காரு இல்லையா? சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதுக்கடுத்த நாள் திருக்கல்யாணம் வரைக்குமே அந்த விரதத்த ஃபுல்லா வந்து நம்ம கன்டின்யூ பண்ணி, திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்த வந்து நிறைவு செய்ற மாரி இருக்கும். ஒரு நாள் மட்டுமே விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க. என்னால 6 நாள் விரதம் இருக்க முடியாது. ஒரு நாள் மட்டும் தான் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா? அந்த அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் சஷ்டி விரதம் முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல மிக முக்கியமான விரதம் இந்த சஷ்டி விரதம் தான். நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைக்கு குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும், வீட்டில் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது, செல்வம் வரணும், நோய் நொடி சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாக வேண்டுவீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எதுக்காக இந்த விரதத்தை இருக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன மாதிரியான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 6 நாள் அல்லது 7 நாள் விரதம் இருக்க போறீங்க இல்லையா? முதல் முறையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரியான விரத முறை இருந்துக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 நேரம் சாப்பிடாம இருக்கிறதா? இளநீ விரதமா? மிளகு விரதமா? அல்லது வந்து 2 நேரம் சாப்பிட்டுட்டு 1 நேரம் மட்டும் சாப்பிடாம இருக்கிறதா? இல்ல ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டே விரதம் இருக்கிறதா? பால், பழம் 2ம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறதா? அப்படின்ட்டு இவ்ளோ வகையான விரத முறைகள் இருக்கு. அதுல நீங்க என்ன விரத முறைய சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. விரதம் இருக்க போறதுக்கு 2, 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து கொஞ்சம் வந்து நம்ம அதுக்கு பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே கொஞ்ச நாளைக்கு பழகும். அதுக்காக ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட் ஃபுட்டா எடுத்துக்கிறது நல்லது. 21ஆம் தேதியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 21ஆம் தேதி தீபாவளி வருது. மேக்ஸிமம் தீபாவளி அப்படிங்கிறப்போ நம்ம நான்வெஜ் செய்வோம் இல்லையா? விரதம் இருக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டிங்கன்னா, நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. பிகாஸ் 22ஆம் தேதி சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம முருகனுடைய திருவுருவப் படத்துக்கு அல்லது சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பூ வச்சு அகல் விளக்கு ஏற்றி வழிபட போகிறோம். அப்படிங்கிறப்போ பிரம்ம முகூர்த்தத்திலே அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுனால முதல் நாள் வந்து நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் காலையில் நேரமே சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்டு குளித்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ தீபாவளி அன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்த நாள் காலையிலத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது முதல் நாளே நம்ம வாங்கி ப்ரிப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு டென்ஷன் பரபரப்பு இல்லாமல் விரதத்தை ரொம்ப திருப்தியாக ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். சாமி உருவப்படத்துக்கு வந்து சிவப்பு, மஞ்சள் அல்லது வெள்ளை கலர் இந்த மாதிரி வகைகளான பூ என்னென்ன தேவையோ சப்போஸ் வந்து நீங்கள் திருவுருவ சிலை இருக்குது அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இளநீ அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் ஏதாவது என்ன அபிஷேகம் பண்ணி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி முன்னாடியே வந்து மைண்டில் யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக என்ன செய்யலாம்? முதல் நாள் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத 21ஆம் தேதியே நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் காலையில் டைமில் ஹரிபரியா இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக சாமி கும்பிட முடியும். கண்டிப்பா திருவுருவ சிலை வச்சு அபிஷேகம் பண்ணி தான் சாமி கும்பிடணுமா? இல்ல கண்டிப்பா வந்து சர்ப்ப முக்கோணம் அந்த சாமி இது போட்டு வ அதெல்லாம் எழுதி அதில விளக்கேத்தி தான் சாமி கும்பிடணுமா? மஸ்ட் அது செய்யணுமா? அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க முடிஞ்சா வந்து நீங்க இது மாரி சாமி கும்பிடலாம். அபிஷேகம் பண்ணி இது மாரி கோலமெல்லாம் போட்டு. எதுவுமே முடியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க நார்மலா வீட்ல இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி, பத்தி இதெல்லாம் காட்டி ஒரு நெய்வேத்தியமா நமக்கு என்ன இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஒரு பழம் வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். கல்கண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் பால் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஹெல்த்தை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா காலையிலையும் மாலை வேளைகள்லையும் நம்ம வந்து முருகருடைய படத்துக்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும். பூ வச்சு
சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பிட்டு தான் ஆகணும் 2 நேரங்கள்லயும். சப்போஸ் அந்த நேரத்தில நான் பீரியடா இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து உங்க வீட்ல யாராச்சும் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பூஜை ரூம்ல போய் விளக்கேற்றிக்கலாம். நீங்க ஜஸ்ட்டு வந்து சாமிய மனசார வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே போதும். காலையிலயும், மாலையிலயும் நம்ம எப்ப சாமி கும்பிட்றோம்களோ, சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசம் வந்து அந்த புக்கு ஃபுல்லா வாசிக்கலாம். கந்தகுரு கவசம் எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படின்னாலும் கூட, ஓம் சரவண பவா இத வந்து 108 டைம் சொன்னீங்க அப்படின்னா கூட அவ்ளோ பவர் இருக்குங்க. நம்ம மனசார வேண்டிட்டு பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அது நடக்கும். அதே மாதிரி காப்பு கட்டுற விஷயத்த பத்தி நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். காப்பு கட்டுறதும் அப்படிதான். நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில ஸ்டார்ட் பண்றீங்களே, அப்பயே சாமிய நல்லா வேண்டிட்டு காப்பு கட்டிக்கலாம். சப்போஸ் முடியல அப்படின்னா, கோயிலுக்கு போய் காப்பு கட்டிக்கிறது. கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த விஷயத்த நடத்தி குடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியா சொல்லி, அப்படி கட்டுறது தான் காப்பு கட்டுறது. காப்பு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ரொம்ப ஒரு சின்ன விஷயங்கள்ல சூதானமா இருந்துக்கணும். பீரியடா இருக்கிறது அப்படி இப்படின்னு அந்த மாரி வீடுகளுக்கு போகாம, அதே மாதிரி வந்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கிறது நல்லதா இருக்கும். மத்தபடி வந்து நீங்க காப்பு எதுவும் கட்டல, நம்ம நார்மலா தான் விரதம் இருக்கேன் அப்படின்னா, தாராளமா அப்படி இருந்துக்கலாம். ஒரே ஒரு எனக்கு முருகருடைய சிலையும் இல்ல, ஜஸ்ட் வந்து படமும் தனியான ஒரு படம் இல்ல, எல்லாமே மொத்தமா ஒரு ஃப்ரேம்ல தான் இருக்கு அப்படின்னாலும் கூட, நீங்க விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாவே அதுவே பவர் தான். விளக்கோட ஒளியிலேயே முருகரோட உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அதனால ஜஸ்ட் விளக்கேற்றி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாவே அவ்வளோ பவர் தாங்க. நம்ம நெய்வேத்தியமா வைக்கிறது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ரொம்ப சிம்பிளா வைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கும் ரொம்ப வந்து விரதம் இருந்துட்டு இதையெல்லாம் செஞ்சு டயர்ட் ஆகிறது அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. எல்லாமே மொத நாளே யோசிச்சு நாளைக்கு இந்த இதுக்கு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். அப்போ முன்னாடியே வாங்கிட்டு வந்து ரெடியா மைண்ட்ல வந்து அடுத்த நாள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா போயிரும். நம்ம எதுவுமே பண்ணாம சாமி கும்பிடுற நேரத்துக்கு யோசிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு டென்ஷன் ஆயிக்கிட்டு இருக்கும். ஸோ 21ஆம் தேதியே 22ஆம் தேதி காலையில விரதம் இருக்கிறப்ப என்னென்னலாம் வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு, நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு, நேரமே எந்திரிச்சு, தலை குளிச்சு, சாமிக்கெல்லாம் கந்தசஷ்டி கவசம் பாட்ட போட்டுட்டுட்டு செஞ்சு பாருங்க. மனசு அவ்வளோ திருப்தியா இருக்கும். கலசம் வைக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. மத்தபடி நார்மலா சாமி கும்பிடுறது இந்த மாரியா தான் இருக்கும். என்ன விரத முறை இருக்கிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். நெறைய பேர் தண்ணி குடிக்கலாமா? தூங்கலாமா? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பகல்ல தூங்கக்கூடாது. நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கலாம். தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிக்காம இருக்கவே கூடாது. ஸோ என்ன விரத முறை நீங்க சூஸ் பண்ணாலும் பரவால்ல. தண்ணி குடிக்கிறத விட்டுறாதீங்க. என்னால 6 நாளும், 7 நாளும் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரே 1 நாள் மட்டும் விரதம் இருந்துக்கலாம். அதுதான் சூரசம்ஹாரம். அந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்துக்கலாம். அதுக்கு எந்தெந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ நெறைய பேத்துக்கு யூஸ் ஆயிருக்கும். வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.